ஹாய் காய்ஸ், வணக்கம். நான் உங்க நவீன். இன்னைக்கு நவீன் மூவி ரிவ்யூஸ்ல பார்க்க போற மூவி இட்லி கடை. நான் என்னவோ இட்லி சுட தான் பொறந்தா மாரியே எனக்குள்ள ஒரு நெனப்பு. இட்லி கடை நம்ம டியோட வந்து 4த் டைரக்ஷன்ல வர்ற மூவி தான் இந்த இட்லி கடை. இந்த படம் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, உண்மையிலேயே ஒரு டீசென்ட் டு ஒரு குட் வாட்சா தான் இருந்துச்சு இந்த இட்லி கடை. இந்த இட்லி கடை கதை வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான கதைங்க. ராஜ்கிரண் ஒரு இட்லி கடை நடத்திட்டு வருவாரு. தனுஷ் வந்து அந்த இட்லி கடைலாம் நடத்தாம அவர் வந்து ஏதாவது ஒரு சம்பாதிக்கணும் வெளியூர் போய் அப்படின்னு நினைச்சு அவர் ரொம்ப வருஷமா வந்து வேலை செஞ்சு ஒரு பயங்கரமான உழைப்பை போட்டு அதுக்கப்புறம் அவரோட கல்யாணம் அந்த மாதிரி கிட்ட நெருங்கிற வர டைம்ல அவர் வந்து ஊருக்கு வருவாரு. அது ஒரு விஷயம் ஒன்று நடக்கும். அதுக்கப்புறம் என்ன ஏது நடந்துச்சு அப்படின்னு சொல்றதா இந்த இட்லி கடை. இந்த படம் என்னதுன்னா, டி வந்து நான் சொல்றேன். எனக்கு வந்து இந்த ராயன், நீக்கு அவர் வந்து பண்ண படங்கள்ல வந்து எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடா எந்த படமும் வரல. பவர் பாண்டியுமே நல்லா இருந்துச்சு. அதே மாரி தான் இந்த இட்லி கடையும். அவ்வளோ ஒரு ஃபீல் குட்டான சீன்ஸ், அவ்வளோ ஃபீல் குட்டான விஷயங்கள் வந்து படத்துல இருக்கு. இன்டர்வலுக்கு மின்னுக்கு வர அந்த சீனும் எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்பவே நல்லாவே போகும். இந்த படத்தோட குறை என்னன்னா, அந்த செகண்ட் ஹாஃப் தாங்க. தனுஷ் வந்து டைரக்ஷன் படி அந்த கரெக்ட்டா அந்த எமோஷனலா நல்லா கொண்டு போயிட்டு, இந்த செகண்ட் ஹாஃப்ல சில விஷயங்கள் வந்து ரிப்பீட்டடா இருந்த மாரி இருந்துச்சு. தென் வந்து இந்த மாரி விஷயங்கள்ல தனுஷ் ஒரு கட்டம் அருண் விஜய் அடிப்பாரு. அதுக்கப்புறம் அந்த கட்டமே அப்படியே ஒரு மாரி ட்ராகியாவே போகும். சில விஷயங்கள மாத்தி, இன்னும் கொஞ்சம் நெறைய விஷயங்கள் எமோஷனலாவும், சில விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த மாரி செகண்ட் ஹாஃப்ல குடுத்திருந்தாங்கன்னா, இந்த படம் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராவே வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்றேன். மத்தபடி டி வந்து உண்மையிலேயே வந்து செம்மையா ஒண்ணு பண்ணியிருந்தாரு இந்த படத்துல. அவர் பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. நித்யா மேனன். அப்புறம் வந்து பார்த்திபனுக்கு சின்ன ரோல் தான். சத்யராஜ்க்கும் சத்யராஜ் ரோல் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாமோன்னு நான் ஃபீல் பண்ணேன். அருண் விஜய் வந்து ஒரு இரிட்டேட்டிங் வில்லனா வராரு. அவரும் வந்து பக்காவா ரோல் பண்ணியிருந்தாரு. உண்மையிலே நல்லா தான் இருந்துச்சு. இதுல என்னன்னா, இளவரசு அவர் வந்து அந்த கேரக்டர் ஒண்ணு தனுஷ் கூடயே டிராவல் ஆகுற மாரி ஒண்ணு பண்ணியிருப்பாரு. அவரோட கேரக்டரும் நல்லா இருந்துச்சு. இதுல தாங்க இந்த பிளஸ் பாயிண்ட் எல்லாத்தோட ஆக்டிங்கும் இந்த படத்துல பிளஸ் பாயிண்ட். வந்து அந்த எமோஷனலும் நல்லா ஒர்க் அவுட் ஆனுச்சு. ஃபேமிலியோட கண்டிப்பா ட்ரை பண்ண வேண்டிய படம் தான் இந்த இட்லி கதை. இந்த மூவிக்கு நான் குடுக்குற ரேட்டிங் ஸோ அதாங்க சொல்ல ஒரு சில விஷயங்கள் இருக்கு இந்த படத்துல. பெருசா நான் எதுவும் சொல்லல. நார்மலா ஃபேமிலியோட பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு அழகான திரைப்படம் பார்த்து வெளிய அந்த மாரி தான் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. மறக்காம ஜிவிய சொல்லிர்றேன். ஜிவியோட பிஜிஎம்மும், சாங்ஸும் எனக்கு வந்து இந்த படத்துக்கு டீசென்ட்டா இருந்துச்சு. பட் நெறைய பேத்துக்கு புடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அவ்வளோதாங்க. மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்புறம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. வணக்கம்.